முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும். வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இந்த விரதம் பார்க்கப்படுகிறது. தைப்பூசத்திற்கு மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக பலரும் பழனிக்குச் சென்று முருகப்பெருமானை வழிபடுவார்கள். தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானை வணங்கித் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்காகவே சஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம் என முருகனுக்காக விரத நாட்கள் இருக்கின்றன. இந்த நாட்களில் விரதம் இருக்க முடியாதவர்கள் சக்தி வாய்ந்த 48 நாள் விரதத்தை கடைபிடித்தால் நினைத்தது நடக்கும் என சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் ஒரு அற்புதமான தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான். அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பது வரலாறு. தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. அதனால் முருகனுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மொத்தம் 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். டிசம்பர் 25ஆம் தேதியன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள். நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். தினமும் காலையிலேயே எழுந்து குளித்துவிட வேண்டும். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. விரதம் என்பது நாம் இறைவனிடம் வைக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற மட்டும் கடைபிடிக்கக்கூடிய வேண்டுதல் அல்ல. விரதம் என்பது நம் மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தி இறைவனை அடைய ஒரு வழியாகும். விரதம் மேற்கொள்ளும் பொழுது நம் மனதில் இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும். வீண் வம்புகள், போட்டி, பொறாமை, தீய சொற்கள் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. பேச்சில் நிதானமும் மனதில் அமைதியும் தேவை. தினமும் குளித்து முடித்துவிட்டு வீட்டிலுள்ள முருகனின் திருவுருவப் படத்திற்கு முன் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ எனும் முருகனின் மந்திரத்தை சொல்லி திருநீறு பூசி உங்களுடைய அன்றாட வேலையை துவங்குங்கள். தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும்போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல், யாரிடமும் கோபம் கொள்ளாமல், அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தின்போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை. செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம். பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியிலிருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும். வாழ்க்கையில் இந்த 48 நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார்.
குருவாக இருந்து உங்களை வழிநடத்திச் சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருக்கிறது நல்ல பலனை தரும். விரதத்தின் கடைசி நாளில் வீட்டிற்கு அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள முருகன் திருவுருவப்படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை முடிக்கலாம். மனிதன் அவன் மனதை ஒருநிலைப்படுத்தி அவன் குறிக்கோளில் மட்டும் கண்கள் வைத்தால் அவன் நினைத்ததை அவன் அடைய முடியும். அதோடு சேர்த்து அவனுக்கு இறையருள் கிடைக்க அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியடைவான். அதற்கான ஒரு வழிதான் விரதம். ஆக இந்த தைப்பூசம் முருகப்பெருமானை மனதில் நினைத்து விரதம் இருங்கள். அவன் உங்கள் கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவான். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ஓம் சரவண பவ.